எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் கோவை பிரியா சமையல். இந்த வீடியோவில் நம்ம நெய் மைசூர் பாக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் கடலை மாவு, ஒரு கப் சர்க்கரை, ஒரு கப் நெய்யுங்க. இப்போ கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் சூடானோன்னு ஒரு கப் கடலை மாவு போட்டுக்கலாங்க. கேஸ் மீடியமாக வச்சு நம்ம வறுத்துக்கலாங்க. ஒரு 4 நிமிஷம் வறுத்துங்க. இந்த மாதிரி வறுத்துங்க. இப்போ வறுத்த மாவை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ கடாய் வச்சுக்கலாங்க. ஒரு கப் சர்க்கரை போட்டுக்கலாங்க. கூடவே 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. சக்கரெலாம் நல்லா கரையணுங்க. அது வரையிலும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கம்பி பதம் வரணுங்க. அவ்வளோதாங்க, இந்த பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச கடலை மாவு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மீதி மாவும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கேஸ் மீடியமாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ இந்த டைமில் நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. கோயம்புத்தூரில் இந்த நெய் மைசூர் பாக்கு தாங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா கை விடாமல் நல்லா கலக்கினே இருங்க. இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கலக்கினே இருக்கணுங்க. இந்த மாதிரி கெட்டியாக வர வரல நல்லா மிக்ஸ் பண்ணினே இருங்க. இப்போ ஒரு தட்டில் நம்ம பட்டர் ஷீட் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கூட லேட் பண்ணாமல் நம்ம இந்த பட்டர் ஷீட்டில் சேர்த்துக்கலாங்க. கடாயிலே வச்சிங்கன்னா கெட்டி ஆகிடுங்க. ஒரு கரண்டி வச்சு நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாங்க. உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா நீங்கள் தட்டில் நெய் தடவி ஊற்றிக்கலாங்க.
நல்லா இந்த மாதிரி பண்ணிங்க. ஒரு 5 நிமிஷம் சூடு ஆறின உடனே நம்ம கட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணிங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட் வச்சு மெதுவாக சாய்ச்சிக்கலாங்க. இந்த பக்கம் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாங்க. மெதுவாக இந்த பட்டர் ஷீட்டை நம்ம எடுத்துடலாங்க. பட்டர் ஷீட் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வருங்க. இப்போ பாருங்கள் நம்ம கட் பண்ணது எவ்வளோ ஈஸியாக வருது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ரொம்ப சுவையான ரொம்ப டேஸ்டான நெய் மைசூர் பாக் ரெடி.